சகோதரனே பாதம் பணிந்தேன் என்று காக்கு மறைவா முப்புற வெறித்த முக்கனின் மைந்தா சண்முகா சரவணா பிரணவ பிரம்மனை தலைகொட்டி சிறவைத்தவா தேவாதி தேவனை துரித்தவா தேவக்குஞ்சை நாயகா திருப்பங்கரி வேளவா செந்துகுமரன் அடியாள் நினைவுதல் நாள் முதலாக உன்னை நினைத்து மனது வைத்து பூஜித்துக் கொண்டிருக்கும் எனக்கு உன்னை ஏண்டி விடும் முருகா. இங்கே வழியாக எடுத்துக்கொண்டிருக்கும் மதுரை சேர்ந்த கவிதாசிரி அவருக்கு நமது கிராமத்தை சார்பாக விழாக்காப்படி சார்பாக பொன்னாடி எடுத்து கௌரிக்கப்படுகிறது. பொன்னாடை பற்றி கௌரவப்படுத்திய விழா கமிட்டியாளர்களுக்கும் கிராமத்தினருக்கும் எனது சார்பம் எங்களது கலை குடும்பத்தின் சார்பம் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அருவும் உருவமாய் அடாதை படவாகி பிரம்மன் பிரமதொரு மேனியாகி கண்கள் கரங்கள் 12 கொண்டு ஒரு திருமணாய் வந்து உதித்த உலகத்திற்கிணங்க இந்நாடும் இந்நாட்டுள்ள மக்களும் எல்லாம் வளம் பெற்று சீரும் சிறப்போடும் வாழ அந்த முருகனையே வேண்டி நிற்கிறேன். சத்தியம் சிவம் சுந்தரம் சரவணல் திருப்புகழ் மந்திரம் அழகன் முருகனிடம் ஆசவ அவனாலயத்தில்
நன்றி நன்றி நன்றி. கைத்தட்டிய உள்ளங்களுக்கு நன்றி என்று கூட கந்தா, கடம்பா, கார்த்திகையா, கதிர் வேளா என்று உன் நாமத்தை கூறிய போது கூட உன்னை பெற்றெடுத்த தாயும் தந்தை வணங்கும் என்று சொன்னால் மாதா, பிதா, குரு, தெய்வம் என்றதற்காக மூவரை முன்னிறுத்தி நான்காவதாக தெய்வத்தை வைத்தார்கள் என்று சொன்னால் இந்த மூன்றுமே உள்ளடங்குகிற தெய்வம் என்று நமக்கு சூட்சமமாக சொல்லி வைத்த போதும் கூட நாமெல்லாம் ஆடுவது சம்பளத்திலே, ஆனால் எம்பெருமான் ஆடுவதோ அம்பலத்திலே என்பது போல ஆடுகின்றானடி எல்லையிலே, அதை பாட வந்தேன் அவன் எல்லையிலே. நன்றி நன்றி நன்றி. கைத்தட்டிய உள்ளங்களுக்கெல்லாம் நன்றி என்ற போது கூட நான் யார், எதற்காக இங்கு வந்திருக்கேன் என்று சொன்னால் என் பேர் வள்ளி. வள்ளியின் ராமத்தை சூட்டியது யார் என்று பார்த்தமையினால் சிற்றில் போட்டு வேடுவ தலைமைக்கும் மகளாம் நாங்கள் மோகினியை தாயாமும் உடன்பிறவா சகோதரர்கள் 7 பேர் உண்டு. கிள்ளிவளவன், வேங்கை மார்பன், குருதிகண்ணன், சண்டவேகன், காலபாலன், மருதன், வீரத்தவனோட 7 பேர் உண்டு. இந்த 7 பேரும் பாருங்க எங்கள் அப்பா பெத்தெடுத்த பிள்ளை. நானும் வள்ளிக்கிழங்கை தோண்டெடுக்கும் பொழுது அந்த பள்ளத்தின் குடையில் என்னை கண்ணெடுக்கப்படுதான் எனக்கு வள்ளி என்றும் கடவை வேங்கி பூங்குரத்தி பசுங்களியான்னு கூப்பிடுவாங்க. எல்லா ஊர்லேயும் சொல்கிற மாதிரி அந்த குரத்திக்கும் எனக்கு எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது. காரணம் என்னவென்று சொன்னால் இந்த வள்ளி குரமகளுக்கு எழுதக்கூடிய ராணா என்ன ராணா அப்படின்னா திருக்குறளுக்கும் மரத்திற்கும் எழுதக்கூடிய ராணா இந்த வள்ளி குரமகளுக்கு எழுதக்கூடிய ராணா. அந்த குரத்துக்கு எழுதக்கூடிய ராணா என்ன ராணா அப்படின்னா
மரத்திற்கும் குரங்கிற்கும் எழுதக்கூடிய ராணா அந்த குரத்திக்கு எழுதக்கூடிய ராணா. அப்ப எழுத்திலேயே வித்தியாசம் உண்டு என்று சொன்னால் வேட்டைக்குன்னு போவோம், ஆனா வேட்டையாடக்கூடிய விலங்குகளில் உண்டு வாழ மாட்டோம். சைவ குரமகள், சமய குரமகள், கான குரமகள், வேடுவ குரமகள், இந்த வள்ளி குறவஞ்சியாக நான் ஏன் இங்க வந்திருக்கேன் அப்படின்னா, விடுஞ்சா கல்யாணம், என்ன கல்யாணத்துக்கு கூட்டத்தை தேன் காணும், வர வர வள்ளி கல்யாணம் அனாத கல்யாணம் மாதிரி ஆயிருச்சு. திருவிழாவா இருந்தால் கூட்டம் இருக்கும்னா மழைக்கு வேண்டிதானே நடத்துறீங்க இல்லையா? அப்ப அந்த வேண்டுதல் நிறைவேறுவதற்காக தான் ஒரு நாடகத்தை வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது எல்லோரும் இருந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் சந்தோஷமா இருந்திருக்கும். நல்லபடியாக சொல்லுவாங்க. மழை நாம காலையில இந்த ஊர்ல அந்த பாட்டு பாடுவாங்க இல்லையா, நாடு செழிக்க வேண்டும், நல்ல மழை பெய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லும் பொழுது உண்மையாகவே மழை பெய்யும் அப்படிங்கிற அந்த நம்பிக்கையோடு இல்லையா. ஏன்னா நம்பிக்கை இல்லாத வாழ்க்கை நரக வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க. அதனால நம்பிக்கையோடு வாழ்ந்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக அதற்குண்டான பலன் கிடைக்கும். இதை ஏன் சொல்ல வர அப்படின்னா, முருகனாக கூடியவர் காட்சி தருகின்ற பொழுது அந்த வேலிடம் ஒரு 5 நிமிடம் மனதார கண்மூடி நம்பிக்கையோடு, யாரோ ஒரு மனுஷன் தானே வேஷம் போட்டுக்கிட்டு தானே வராரு அப்படின்னு நினைக்காமல் முருகன் என்று பாவித்து அந்த இடத்துல அரிதாரம் பூசி வருகின்றவருடைய வாயில் நாவில் எது வந்தாலும் அது பழிக்கும் என்பது ஐதீகம். சொல்லுவாங்க, எப்பா நாடாக்காரங்க வாயில விழுகாதீங்கன்னு சொல்லுவாங்க. ஏன்? இந்த அரிதாரம் பூசிக்கொண்டு ஒரு வார்த்தை சொன்னார்கள் என்று சொன்னால் ஒரு வார்த்தை வெல்லும், ஒரு வார்த்தை கொல்லும் என்பது போல நிச்சயமாக அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய நல்ல விதமான வார்த்தைகள் பழிக்கும். அதனாலதான் சொல்றேன், இந்த நாடு செழிக்க வேண்டும், நல்ல மழை பொழிய வேண்டும் என்று சொல்லும் பொழுது நிச்சயமாக மழை பெய்யும் என்று சொன்னால் நீங்கள் அனைவரும் நம்பிக்கையோடு முருகன் வருகின்ற பொழுது அந்த வேள் பார்த்து 5 நிமிடம் உங்களுக்கு என்ன தேவையோ அதை வேண்டுனீங்க அப்படின்னா நிச்சயமாக அது நடக்கும் என்பது ஐதீகமான ஒரு விஷயம். ஆனதான் கலியுக கடவுளாகக்கூடிய கந்தபெருமானுடைய இந்த வள்ளி திருமண நாடகமாகக்கூடிய இன்றும் நடந்து கொண்டிருக்கின்ற சொன்னால் நாமெல்லாம் செய்து வைத்த புண்ணியத்தின் காரணமாக இன்னும் இதை பார்ப்பதற்கு ஒரு வாய்ப்பு உண்டு என்பது போல. காரணம், காலம் கலிகாலம், கிரேதா திரேதா துபபரா கலியுகம் சொல்லக்கூடிய இந்த கலியுகத்தின்படியாக நாமெல்லாம் எத்தனையோ பாவங்களை செய்திருந்தாலும் கூட, செய்து கொண்டிருந்தாலும் கூட, ஏதோ நம் முன்னோர்கள் செய்த ஒரு நன்மையின்படியாகவும் நாம் செய்யக்கூடிய ஒரு சில நன்மைக்காகவும் தான் இன்னும் மழை பெய்து கொண்டிருக்கிறது, இன்னும் நாடாகக்கூடியது நமக்கு சுபிட்சமாக இருக்கிறது என்று சொன்னால் நிச்சயமாக உண்மையை சொல்லணும் அப்படின்னா இனி வர காலகட்டங்கள் ரொம்ப ரொம்ப மிக மோசமான காலகட்டங்கள். நிறைய பார்த்துட்டோம், நீங்கள் நிறைய கேள்விப்பட்டுக்கிட்டே இருக்கிறோம். நடக்கக்கூடாத விஷயங்களெல்லாம் நடந்து கொண்டிருக்கின்ற சொன்னால் உண்ணக்கூடிய உணவிலிருந்து குடிக்கக்கூடிய நீரிலிருந்து எல்லாமே கலப்படமாயிருச்சு, எல்லாமே அசுத்தமாயிருச்சு. சுத்தமான உணவுகளோ சுத்தமான சுகாதாரமான இடங்களோ எதுவும் கிடையாது என்பது போல மனிதனுடைய மனமும் கூட பாருங்க சுத்தமாக இருக்குதான்னு கேட்டால் நிச்சயமாக கிடையாது. அதான உண்மை. மனிதன் கடைசியில் கொண்டு போகக்கூடியது 2 விஷயம்தான். ஒன்று அவன் செய்த பாவம், இன்னொன்று அவன் செய்த புண்ணியம். இந்த 2 மனுஷன் செய்கிறானா புண்ணியத்தை விட பாவத்தை தான் அதிகமாக செய்கிறான் மனுஷன். சொல்லுவாங்க, அரிது அரிது மானிடாய் பிறப்பது அரிது, கூன் குருடு பேடை நீங்கு செவிடு பேடை நீங்கு பிறப்பது அரிதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் உண்மையை சொல்லணும் அப்படின்னா மனிதனை பிறக்கிறதா ரொம்ப பாவப்பட்ட ஜென்மமாக இருக்கக்கூடியது. உலகத்திலேயே பெரிய பாவம் செய்தவர்கள் யாரென்று செய்தால் இந்த மனித பிறவியை என்று சொல்லிக்கொண்டு இந்த இடத்துல இன்னும் நான் வந்திருக்கக்கூடியது என்னுடைய காதலுக்காக. ஆனால் அந்த காதல் தூது விடுவோமா? உன்னைத்தானே தஞ்சம் என்று நம்பி வந்தானே, ஒரு பூவெடுத்து ஒரு மாலையிடு, நீ தொடுத்து ஒரு கோலமிடு. உன்னைத்தானே தஞ்சம் என்று நம்பி வந்தாய் மானே, ஒரு பூவெடுத்து ஒரு மாலையிடு, நீ தொடுத்து ஒரு கோலமிடு. உன்னைத்தானே மலரின் கதவொன்று திறக்கின்றதே,
நன்றி நன்றி நன்றி. கை தட்டவருக்கு நன்றி. உங்களோட நேரத்தில் கை தட்டக்கூடிய இந்த 2 பேர் மட்டும் நல்லா கை தட்டுறாங்க, ரசிக்கிறாங்க ரசனையாளர்கள். அதுக்காக உங்களுக்குலாம் ரசனை இல்லைன்னு சொல்லலை நான். சில பேர் அமைதியாக ரசிக்கிறாங்க, சில பேர் கை தட்டி வரத்தோடது. ஏற்கனவே ரொம்ப சோர்ந்து போய் உட்காந்துருக்க மாதிரி தெரியுது எல்லாரும். இந்த கையை கையெல்லாம் நல்லா தட்டினா தான் என்ன, நேரம் ஒரு ஆடல் மாடம்னா நேரம் பொம்பளை ஆளுகளாவது வீட்டில் உட்காந்துருப்பீங்களா? கிடையாது. நீ யார் வரிசையில் வந்து உட்காந்துருப்பீங்க. ஏன்னா அதை பார்க்கறதுக்கு அம்புட்டு ஆர்வம் இல்லையா? காரணம் என்ன அப்படின்னா, நல்லவைகளை பார்க்க மாட்டோம், நல்லவைகளை கேட்க மாட்டோம், நல்லவைகளை பேச மாட்டோம் அப்படின்னு என்னைக்கு மனிதன் கங்கணம் கட்டிக்கிட்டு பிறந்தானோ அன்னைக்கே நாடு நாதியற்று போய் கொண்டிருப்பது போல நாசமாய் போய் கொண்டிருப்பது என்பதுதான் உண்மையான ஒரு விஷயம். ஏனென்று சொன்னால், வணங்கக்கூடிய தெய்வத்தை கூட தனக்கு சாதகமாக வணங்கக்கூடிய காலகட்டத்தின் வழியாக எல்லாம் நமக்கு சாதகமாகவே வைத்துக்கொண்டு மனிதன் ஒவ்வொரு விஷயத்தையும் காய நகர்த்தி கொண்டிருக்கின்ற வேளையிலே கலியுகத்துடைய ஆட்டமாக கூடியது இன்னும் அளவுக்கு அதிகமாக நமக்கு பிரச்சனைகளை கொடுக்குமே தவிர ஒரு பொழுதும் பிரச்சனைக்கு விடிவு காலமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் ஆன்மீகத்தையும் அறிவியலையும் சரியாக பின்பற்றினால் மட்டும்தான் தான் இனிமேல் நம்மளை காப்பாற்ற முடியும். அப்படிங்கிறனால ஏன்னா அருமையாக பிள்ளையார் எய்த்தாப்புல உட்காந்துருக்கிறார் விநாயக மூர்த்தி. இன்னும் சில கோயிலில் பார்த்தீங்க அப்படின்னா அரசும் வேம்பும் சேர்ந்துருக்கும். இதை போய் கும்பிட்டு அப்படின்னா அது அரசு வேம்பும். ஆமாம், கும்பிட்டு அப்படின்னா சொல்லுவாங்க, ஏன் தனியாக இருக்கிற அரச மரத்தை போய் சுற்றினா குழந்தை பிறக்காது, அரசையும் வேம்பையும் சேர்ந்து போய் சுற்றணும் அப்படின்னா நிச்சயமாக குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பிறக்கும்னு முன்னோர்கள் சொல்லி வைத்தார்கள். அப்படின்னா எந்த நேரத்தில் போய் வணங்கணுங்கிற ஒரு கணக்கு இருக்குது. மனிதனுடைய வாழ்க்கையே கணக்கின்படியாகத்தான் ஒவ்வொன்றை வகுத்து வைத்தான் நம்முடைய முன்னோர்கள். அப்போ விடிய காலையில் 4:30 மணிலிருந்து 6 மணிக்குள்ளே கூட கிடையாது, 5:30 மணிக்குள்ளே போய் அந்த அரசையும் வேம்பையும் சுற்றி வந்தோம் அப்படின்னா நிச்சயமாக குழந்தை பிறக்கும் என்பது ஐதீகமான விஷயமாகவும் ஆன்மீக ரீதியான விஷயமாகவும் அதே சமயம் அறிவியல் சார்ந்த விஷயமாகவும் இருந்தது. சும்மா போய் யாரையாவது அரசையை வேம்பையை சுற்றுவாங்களா? சுத்த மாட்டாங்க. அப்ப தெய்வத்தை காரணம் காட்டி ஒவ்வொரு விஷயத்தையும் மனிதனுக்கு நல்ல விஷயங்களை எல்லாம் எப்படி கற்றுக் கொடுத்தான் என்று சொன்னால் தெய்வத்தை முன்னுதாரணமாக வைத்து, ஏன்னா மனிதன் பயப்படக்கூடியது இறைவனுக்கு மட்டுமே அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டனால தான் இறைவனை சார்ந்து சொன்னோம்னு சொன்னால் அதை மனுஷன் செய்வான். அப்படிங்கிறனால தான் போய் என்ன பண்ணாங்க, விநாயகர் எங்கே இருப்பார்? அரசுக்கும் வேம்புக்கும் அடியில் உட்கார்ந்துருப்பார். போய் அவரை சுற்றி வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு குழந்தை பிறக்கும். ஏன் அந்த விடியற் காலையில் அந்த 2 மரங்களிலிருந்து வரக்கூடிய காற்றாக கூடியதை ஒரு பெண்ணாக கூடியவள் அதை சுவாசித்தாள் என்று சொன்னால் நிச்சயமாக அவளுக்கு மலட்டுத்தன்மை நீங்கி கற்பவாயாக கூடியதில் கரு தங்குவதற்கு அந்த காற்று மிக உதவிகரமாக இருந்தது. அதை சுவாசிக்கிறதுக்காகத்தான் அரசையும் வேம்பையும் சுற்றி வாங்கன்னு நம்முடைய முன்னோர்கள் சொல்லி வச்சாங்க. அப்போ இன்னைக்கு நம்ம சௌரியத்துக்கு எப்படி போய் சுற்றுறோம்? சூரியன் உதிச்சு சூரியன் சுட்டரிக்கிற நேரத்தில் போய் 8 மணிக்கு 9 மணிக்கு போய் சுற்றணும் அப்படின்னா அங்கு அந்த காற்று நமக்கு சுத்தமான காற்று கிடைக்காது. அப்போ குழந்தை என்பது பிறப்பதற்கு வாய்ப்பே கிடையாது. சில பேர் சொல்லுவாங்க, போங்கப்பா நான் சுற்றிக்கிட்டு தான் இருக்கேன், எனக்கு குழந்தையே பிறக்கலை அப்படிம்பாங்க. அப்போ காரணம் என்ன? நேரம் என்பது கணக்கின்படியாக ஒன்று உண்டு. அதே போல் இந்த பிரம்ம முகூர்த்த வேலைன்னு ஒன்று இருக்குது. அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ராத்திரியில் தான் கல்யாணம் பண்ணுவாங்க, தெரியுமா? இரவு நேரத்தில் திருமணம் முடித்து பகல் நேரத்தில் தான் இந்த முதலிரவு நேரத்தில் கூட சாந்தி முகூர்த்தம் வைப்பாங்க. ஏன் அப்படின்னா அந்த பிரம்ம முகூர்த்த வேலையில் கணவன் மனைவி கூடுகின்ற பொழுது கருத்தரிக்கும் என்பது அது அறிவியல் சார்ந்த விஷயமாக மனிதன் கண்டுபிடிச்சி வச்சிருந்தா. அதனால தான் பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கும் பிராமணர்களுடைய கல்யாணம் பார்த்தீங்கன்னா ராத்திரியில் நடக்கும். பிரம்ம முகூர்த்த வேலையில் சாந்தி முகூர்த்தம் நடத்துவாங்க. ஏன் அப்படின்னா அந்த கணவன் மனைவியும் கூடுகின்ற வேளையில் அவர்களுக்கு குழந்தை பிறக்கும் என்பது அறிவியல் சார்ந்த விஷயமாக இருந்தது. இப்படியெல்லாம் பல விஷயங்கள் இருந்தாலும் என்னடா இந்த பிள்ளை வந்ததுலேருந்து கல்யாணத்தை பற்றியே பேசுது. என்னடா இந்த நேரம் கல்யாணத்தை பற்றி? ஆமாம், ஏன்னா நான் வந்திருக்கிறது கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு தானே. அதனால இந்த இடத்துல உங்களுடைய வேணுதலுக்கு இணங்க, உங்களுடைய ஆசைக்கு இணங்க என்னுடைய திருமணம் முடிக்கின்ற பொழுது நிச்சயமாக நாரதர் வரும் பொழுதோ இல்லை முறிய வரும் பொழுதோ மழை பெய்யணும், மழை பெய்யும். ஜல் 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 என்னும் சலங்கை ஒளி சல சல சலவென்னும் சாலை செல் செல் செல்லுங்கள் காலை